வாணியம்பாடியில் தேர்தலின் போது திமுகவினர் மற்றும் தமிழக வெற்றிக் கழகத்தினர் இடையே ஏற்பட்ட மோதல். தமிழக வெற்றிக் கழக வேட்பாளர் மற்றும் திமுகவினர் என இரு கட்சியைச் சேர்ந்த 30 பேர் மீது வழக்கு. தமிழக வெற்றிக் கழக வேட்பாளர் உட்பட 20 பேர் மீது சாதிய வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து வாணியம்பாடி நகர காவல்துறையினர் நடவடிக்கை. உலக பிரசித்தி பெற்ற மதுரை சித்திரை திருவிழாவில் மீனாட்சி வேடம் தரித்த சிறுமியிடம் தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடியை கொடுத்து அந்த குழந்தையோடு வீதி உலாவில் வலம் வந்த இளைஞர். மே 4ஆம் தேதி வரை தேர்தல் விதிமுறைகள் நடைமுறையில் இருக்கும் நிலையில் இந்த காட்சிகளை தமிழக வெற்றிக் கழகத்தினர் தங்களது சமூக வலைதள பக்கத்தில் பதிவேற்றம் செய்துள்ளதால் சர்ச்சை. மாநிலத்திற்கு முன்னுரிமை அடிப்படையில் மின்சாரம் வழங்குவதை நிறுத்தவும், மத்திய மின் நிலையங்களில் உற்பத்தி செய்யப்படும் மின்சாரம் முழுவதையும் போட்டியேல அடிப்படையில் விலை நிர்ணயித்து விற்பனை செய்யவும் மத்திய மின் அமைச்சகம் முடிவு. மாநிலங்களின் மின் தேவையை சமாளிப்பதில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்துவதுடன் மாநிலங்களின் உரிமையையும் பறிக்கும் இம்முடிவை ஏற்க முடியாது என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அறிக்கை.